நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, பல மாதங்களுக்கு பிறகு உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை நான் பகிர்கின்ற அந்த உணர்வுகளை அல்லது சிந்தனைகளை இந்த செப்டம்பர் மாதத்தில் திருவிவிலிய மாதம் என்று அழைக்கப்படுவதால் விவிலியத்தில் உள்ள புதிய தகவல்கள், நாம் அறிந்த தகவல்கள், அங்கு இருக்கின்ற பெயர்களுடைய விளக்கங்கள், அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வகையான தகவல்களையும் பிரித்து உங்களோடு சில நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகின்றேன். இந்த மாத இறுதியில் இங்கு கொடுக்கப்படுகின்ற காணொளிகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். இதுவே விவிலிய வினாடி வினாவாகவும் அமையும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு காணொளியின் இறுதியில் அல்ல, மாறாக மாதத்தின் இறுதியில் காணொளிகள் வழியாக கேள்விகள் கேட்கப்படும். இந்த நாளுடைய சிந்தனையாக திருவிவிலியத்தில் கட்டி எழுப்பப்பட்ட தூண்களை குறித்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஒரு இல்லம் கட்டி எழுப்பப்படுகின்ற போது அந்த இல்லத்தில் தூண்கள் என்பவை முதன்மையானதாக அமைகின்றன. எவ்வாறு நிலத்தில் தோண்டி நிலத்தில் கல்லமைத்து நாம் வீடுகள் கட்ட துவங்கின்ற போது அந்த அஸ்திவாரம் எந்த அளவிற்கு முதன்மையானதோ அதே போன்று அங்கு கட்டி எழுப்பப்படுகின்ற தூண்களும் முதன்மையானது என்பதை நாம் அறிவோம். எனவே கடவுளை நினைவுகூறும் விதமாக, கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவுகூறும் விதமாக விவிலியத்தில் கட்டி எழுப்பப்பட்ட தூண்களை குறித்து இந்த நாளில் நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுப்பிய தூணை குறித்து நாம் முதலில் பார்ப்போம். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 28 இறைவார்த்தை 18 முதல் 22 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளில் யாக்கோபு ஆனவர் இறை தூதரோடு போரிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோபுக்கும் இறை தூதருக்கும் இடையே சண்டை வருகிறது. அங்கு தொடைச்சதை விலகுகிறது. இருந்த பொழுதும் எல்லாவற்றையும் கடந்த பிறகு ஆண்டவரோடு தூதரோடு நான் போரிட்டேனே என்று அவர் அந்த இடத்திற்கு ஒரு கல்லை நாட்டி அந்த கல்லிற்கு பெத்தேல் என்று இடமிட்டார், பெயரிட்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே திருவிவிலியத்தில் யாக்கோபு எழுப்பிய இந்த தூண் முதன்மையான தூணாக சொல்லப்படுகிறது. அந்த இறை வார்த்தைகளில் அவர் இவ்வாறாக கூறுகிறார்: கடவுளே, நான் போகின்ற இந்த பயணத்தில் நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் எல்லா வகையற்றையும் தந்தீர். என் தந்தை வீட்டிற்கு நான் திரும்பி செல்வராயின் ஆண்டவரை எனக்கு கடவுளாக இருப்பார். நான் அவரை நினைவுகூறும் விதமாக இந்த இடத்தில் இந்த கல்லை நாட்டுகிறேன். இது ஆண்டவர் எனக்கு தருகின்ற எல்லா யாவற்றிலும் ஒரு பங்கை ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்களிக்கிறார். பெத்தேல் என்று பெயரிடுகிறார். இதுவே முதலாவதாக எழுப்பப்பட்ட தூண். இரண்டாவதாக மோசே எழுப்பிய தூண்களை குறித்து நாம் பார்க்கலாம். விடுதலை புத்தகம் அதிகாரம் 24 இறை வார்த்தை 4 இந்த தூண்கள் எழுப்பப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. மோசே ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் எழுதி அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தை அவர் அமைக்கிறார். அந்த பலிபீடத்து அருகாமையில் 12 குலங்களை நினைவுகூறும் விதமாக 12 தூண்களை அவர் கட்டி எழுப்புகிறார். இதுவே மோசே எழுப்பிய தூணாகும். இன்றளவும் அத்தூண்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக யோசுவா எழுப்பிய தூண்களை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். யோசுவா ஏன் இந்த தூண்களை எழுப்பினார் என்று நாம் பார்க்கின்ற போது இந்த 12 குலத்திலிருந்து ஒருவரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் யோர்தான் ஆற்றை இந்த யோசுவா வழியாக இஸ்ரேல் மக்களை கடக்க செய்த அந்த நிகழ்வை குறித்து மக்கள் பிரமித்து போகின்றார்கள், வியந்து போகின்றார்கள். எனவே அதை நினைவுகூறும் விதமாக இந்த மக்களுடைய ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த யோசுவா 12 தூண்களை அவர் நாட்டுகிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் வருகின்ற 3 இடங்களில் வருகின்ற தூண்கள் ஆகும். புதிய ஏற்பாட்டிலே தூய பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் அங்கு தூண்கள் கட்டி எழுப்பப்படவில்லை, மாறாக அவர் சொல்கிறார், அருள்பணி வாழ்வில் எப்படி இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோவும் இயேசுவினுடைய தூண்களாக இருந்தார்களோ அவர்களுடைய வகையில் நானும் இருக்கிறேன் என்று அவர் தன்னையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் தூண்களாக சொல்லுகிறார். எனவே புதிய ஏற்பாட்டில்
தூண்கள் கட்டி எழுப்பப்படவில்லை என்றாலும் கூட திருத்தூதர்களை இயேசுவின் தூண்கள், அங்கு 12 தூண்கள் கட்டி எழுப்பப்பட்டன, 12 குலங்கள் வழியாக இங்கு 12 சீடர்கள் இயேசுனுடைய தூண்களாக காணப்படுகின்றார்கள். அன்பு உறவுகளே, நாம் வாழுகின்ற இந்த வாழ்வில் இந்த தூண்கள் எதை சொல்லித் தருகின்றன? இந்த மோசேயும் யாக்கோபும் யோசுவாவும் அவர்கள் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளை கடந்து சென்ற போது பலிபீடம் அமைத்து அந்த தூண்களை கட்டி எழுப்பியது ஆண்டவரை நினைவு கூறும் விதமாக. இந்த விவிலிய மாதத்தில் இந்த பகுதிகளை இன்று ஒரு நாள் வாசியுங்கள். ஆண்டவரை, நீரும் எனக்கு தூணாக நின்று துணையாக நின்று என் வாழ்வை வழிநடத்தும், எனக்கு உதவி புரியும், எல்லா நிலையிலும் நான் உம்மோடு இருக்கவும், நீர் என்னோடு பயணிக்கிறீர் என்பதை நான் உணரவும் எனக்கு அருள்தாரும் என்று நாம் சொல்லி பார்ப்போமே, ஜெபித்து பார்ப்போமே. எனவே இந்த நாள் விவிலியத்தில் உள்ள தூண்களை குறித்து பார்த்திருக்கின்றோம். இந்த காணொளியை முதலாக காண்கின்றவர்கள் இதை பதிவு செய்யவும், இதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.